மத்தேயு 25, 21, 23 2 வசனங்களில் வாசிக்கிறோம். 21 வாசிக்க கேட்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தாய். 5 தாலந்துகள் அவருடைய எஜமான் ஒரு ஊழியனுக்கு கொடுத்தான். அவன் அதை வைத்து 5 தாலந்துகளை சம்பாதித்தான். மற்றவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தான். அவன் 2 தாலந்தை சம்பாதித்தான். இருவரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் உண்மையுள்ள ஊழியர்கள். 5 தான் கொடுத்தேன், அதை வச்சு நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டீங்களப்பா. ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, உண்மையாய் நடப்பவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அவர் 2 பேரையும் பார்த்து சொன்னார், என்னடா அது 5 கொடுத்தேன், 5 தானே திருப்பி கொடுக்கணும்னு பார்த்தேன், நீங்க 5 கூட சேர்த்திருக்கீங்களே. அவனை கட்டி அணைத்து சொன்னார், உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ஆனால் 1 தாலந்து வைத்தவனை பாருங்கள், அதை புதைத்து போட்டான். ஐயோ, அவனுக்கு தண்டனை தான் வந்தது. 2 ராஜாக்கள் 2:9 பாருங்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் வேளை வந்தது. எலிசாவை பார்த்து கேட்டான், நான் உனக்கு என்ன செய்வன் என்று இருக்கிறாய்? ஐயா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அந்த வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அவனுடைய உள்ளம் அப்படி. ஆகவே தேவன் கொடுத்தார், சோம்பேறிகளுக்கு கொடுக்க மாட்டார். எசேக்கியேல் 13:3 சொல்லுகிறது, தங்கள் இருதயத்தில் இருப்பதையே எடுத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு வரத்தை கொடுக்கும் பொழுது, நான் சொல்லுகிறது போல எனக்கு தெரியும் தேவன் வரத்தை கொடுத்தாரு. காரணம், தேவன் இருக்கும் அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்றேன், அவர் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு வரங்களை கொடுத்த அந்த நாள் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. அது ஒன்றும் குன்றி போகவில்லை, ஒரு நாள் அது குன்றி போவதில்லை. தேவன் கொடுத்தால் கொடுத்தது. ரோமர் 11:29 சொல்லுகிறது, அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். போன சனிக்கிழமை என்று நினைக்கிறேன், பல ஊர்களிலிருந்து பிரதர் அசோக் அனரை வர சொல்லியிருந்தார். பெங்களூரிலிருந்து ஒரு அம்மாள் வந்திருந்தார். உட்கார முடியல, நிற்க முடியல, ஒன்றும் முடியல. இதுக்காக தான் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. என்னன்னு டாக்டர் கண்டுபிடிக்கவும் முடியல. ஏதோ மருந்துடைய ரியாக்ஷன்றாங்க. ஒருத்தரும் ஒன்று சொல்லி அவங்களுக்கு ஹஸ்பண்டு தவிக்கிறார், 2 பிள்ளைங்க தவிக்கிறாங்க. அவருடைய டாக்டர் வந்து அந்த அம்மாடி கை இருக்க பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் முடியல, உட்கார முடியல, ஒன்றும் முடியல. அப்படியே மூச்சு வாங்குது, இது பண்ணுது. அப்போ அவர் சொன்னார், பிரதர், என் ஒய்ஃபுக்காக தான் நான் வந்தேன், என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, எப்போதும் இப்படி தான் இருக்கிறேன், உங்கள் ரூமுக்கு வர்றதுக்கே அவளுக்கு இஷ்டம் இல்லை. உடனே என்ன வாங்க சிஸ்டர், முதல்ல உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுவோம், மீதெல்லாம் அப்புறம் பேசுவோம். முழங்கால் போட்டு பதில் முழங்கால் போட்டேன். அவளுக்காக ஜெபம் பண்ண நான் கை வச்சேன். திருப்பி பார்த்தேன், அந்த வாசல்லேருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். நான் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவர் வந்தார், 2 கைகளை அந்த அம்மாள் மீது வைத்தார். நான் சொன்னேன், இயேசு சுவாமி உங்களை தொடுறார் சிஸ்டர், இயேசு கிறிஸ்து உங்களை தொடுறார் சிஸ்டர், நீ நல்லா இருவீங்க. அதன் பிறகு நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கை வச்சிட்டே இருந்தார். முடிஞ்சது. அந்த அம்மா இருந்துச்சாங்க, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கிறிஸ்து ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்தால், ஒரு ஊழியத்தை கொடுத்தால் எடுக்க மாட்டார். நாம சோர்ந்து போகலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல பிரதர். உண்மைதான். கஷ்டங்கள் வரும்பொழுது, கவலை வரும்பொழுது ஆண்டவர் இல்லாத போலதான் தெரியும், அவர்கிட்ட இல்லாத போலதான் தெரியும். அதனால நம்ம எல்லாம் வரமெல்லாம் போயிடுச்சு பிரதர், ஒளியுமே போச்சு, எல்லாம் போச்சு, ஒரு நாளும் போகாது. உங்களை அழைத்தவர்
ஹalleluya. நமக்கு அப்படி தெரியும். ஆனால் இப்படி கீழே இறங்காமல் இருக்கிறதற்கு வழி என்ன? மேலே போவது. கீழே இறங்காமல் இருப்பதற்கு வழி மேலே ஏறிக்கொண்டே இருப்பது. இஸ்ரவேல் ஒரு சின்ன நாடு, கேரளா அளவு தான் அது. 1967 ஆண்டு ஈஜிப்ட் ஒரு பக்கம், சிரியா ஒரு பக்கம், எவ்வளவு நாடும் என்ன சேர்ந்து அங்கே இருக்கிற ஐநா படையெல்லாம் விலகுங்க, வி ஆர் மார்ச்சிங் இன்டு இஸ்ரேல், இஸ்ரேலுக்குள்ளே போகிறோம். அப்போ உடனே இஸ்ரேல் இராணுவம், மோஷே தயான்னு ஒரு பெரிய ஜெனரல் இருந்தார், எல்லாரையும் கூப்பிட்டார். அவர் சொன்னார், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி நாட் டிஃபென்ஸ் பட் அஃபென்ஸ். அவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் டிஃபென்ஸ் பட் அஃபென்ஸ். நாம் நம்மளை பாதுகாக்கிறதுங்க இல்லை, எதிர்த்து போகிறதுக்கு தான் இருக்கிறோம். அவன் வர்றதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும்னு சொன்னார். அதே மாதிரி பிளான் பண்ணாங்க. கரெக்டாக எல்லா அந்த காலையில் அந்த எஜிப்சியன் ஆர்மி சீஃபு, ஏர்ஃபோர்ஸ் சீஃபு, நேவி சீஃப் எல்லாம் காலைல டென்னிஸ் விளையாடுவாங்க. அந்த நேரம் கரெக்டாக எப்போன்னு பார்த்துக்கிட்டான். எல்லோரும் டென்னிஸ் விளையாடுறாங்க. ஏய் அப்துல்லா அடி, கரீம் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா every 1.5 hours whole Cairo was bombed. இவன்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பிளேன் எல்லாம் வரிசை பண்ணான். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் குண்டு ஒரு 5000 குண்டை பொடியும் வரும், திரும்பி பெட்ரோல் பிடிப்பான், திரும்பி போவான். 1.5 மணி நேரத்துக்கு அடி அடி அடின்னு அடிச்சு அவனுடைய ஏர்ஃபோர்ஸ் பிளேன் ஒரு பிளேன் எந்திக்க முடியல, எல்லாம் இருந்த இடத்துல அடிச்சு தொலைச்சிட்டான். Offense is better than defense. நாமும் அப்படி இருக்க வேண்டும். ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்தா, 5 தாலந்து கொடுத்தா, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? உங்களுடைய நன்மைக்காக கர்த்தர் சொன்னதை சொல்றேன். என்னுடைய ஒரே பாரம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும். அதற்கு பல விதமாக எனக்கு உதவி செய்து நிறுத்தினது பரிசுத்த ஆவியானவர் தான். The presence of Jesus Christ. நான் தான் அதை இது பண்ணிட்டேன். 1963 62 வரம் பெற்றேன். 63 ஹைதராபாத்தில் ஒரு பெரிய எங்கள் காலேஜ், ஸ்டேட் பேங்க் காலேஜ் ட்ரைனிங்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். ஒரு நாள் சாயந்தரம் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த காலேஜ் ஒரு மலை மேலே இருக்கும், அங்கேருந்து ஹைதராபாடை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது யாரும் இல்லை லைப்ரரி, நான் மட்டும் தனியாக இருக்கேன். சடனாக ஆண்டவர் பக்கத்தில் நின்னார். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீ போய் இந்த நகரத்தில் பிரசங்கம் பண்ணுவியான்னு. நான் சொன்னேன், கட்டாயம் பண்ணுறேன், நீர் என்னோடு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீர் உயிரோடு இருப்பதை நிரூபித்தால் போவேன் என்று சொன்னேன். He smiled. போயிட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயிலுக்கு ஒரு சின்ன கோயிலுக்கு போயிருந்தேன். பின்னால் உட்காந்துருந்தேன். நான் அடிக்கடி அங்கே போவேன், இருப்பேன், வருவேன். அன்னைக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பெரிய பிரசங்கியார் வந்திருந்தார். அவர் 3 நாள் அங்கே மீட்டிங் நடத்திட்டு அன்னைக்கு ஊருக்கு போனப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப கெஞ்சிக்கிட்டார், ஐயா நீங்கள் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போங்க அப்படின்னு. இல்லை நான் கண்டிப்பாக என் பிள்ளைனை பிடிக்கணும். சரியாக 12 மணி ஆச்சு. அவர் சொன்னபடி டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்தினார், போயிட்டார். பாஸ்டருக்கு ஒன்றும் முடியல. திடீர்னு என்னை பார்த்தார், பிரதர் நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். போய் நின்னேன். டக் என்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த ஆலயத்திலிருந்து அத்தனை பேருடைய வாழ்க்கை சரிதையும் சொல்லும்படி செய்தார். எனக்கும் ஆச்சரியம், அவங்களுக்கும் ஆச்சரியம். அந்த இடமே குலுங்கி போச்சு. 5 minutes. ஆனால் அன்று வந்த வரம் எடுக்கப்படவே இல்லை. இட் இஸ் ஸ்டில் தேர். அப்புறம் இதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தேன். அதுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீ ஒரு ரெண்டு பேரை கூப்பிடு, நான் கதையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த நேரம் திரும்பியும் வருவார், அப்படியே ஒரு அபிஷேகம் அந்த நேரத்தில் கொடுப்பார். மறுபடியும் தைரியம் வந்துடும். கடன்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்வேன்.
நான் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாம். அந்த இடமே ஆடி போயிடும். பிறகு இன்னும் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இன்னும் அடுத்தபடிக்கு போகணும் சாமி. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு குடும்பத்தையே கூப்பிடு, தாத்தாவிலேருந்து பேரன் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறேன், ஒரு குடும்பமாக வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கர்த்தர் அத்தனை பேர் அவங்க ஓன்னு அழுது அவங்க ஒப்பு கொடுத்தோம். அதன் பிறகு பாருங்க, கிறிஸ்து உயிரோடு இருக்கார், நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை விட்டுட்டு போகிறீங்களா? அவ்வளோ பேரும் அழுது ஒப்பு கொடுப்பாங்க. அதன் பிறகு சொன்னார், நான் அவங்களுடைய பேரை சொல்கிறேன், கூப்பிடு. நான் கேட்டதுக்கு பிறகு தான் சொல்கிறேன், அவராக ஒன்றும் சொல்லலை. அதை நீங்கள் அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களும் உங்கள் சோதித்து பாருங்கள், எதுலையாவது திருப்தியாக இருக்கிறீங்களான்னு. கர்த்தர் சொல்லார், ஒன்னே ஒன்று கொடுத்தனப்பா, அதையும் புதைச்சி வச்சுட்டியே, நாசமாக போய் என்னை விட்டு விலகி போய் என்று சொன்னார். இதான் இந்த அநேகருடைய ஊழியருடைய, நம்முடைய நற்செய்தியாளருடைய நிலைமை அப்படி தான் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன அற்புதம், ஒரு தலைவலி தீர்ந்துட்டா போதும், அதிலே பெருமை அடைந்து, ஓ நம்ம பெரிய கிஃப்ட் மேன். சர்டன்லி நாட். ஆண்டவர் சொன்னார், பெயர்களை சொல்லி கூப்பிடு. பெயர்களை நான் சொல்கிற பெயரை சொல்லு. ஹார்ட் அட்டாக் வந்து 90 ரொம்ப கஷ்டப்பட்டேன். கர்த்தர் மதுரைக்கு எல்லாம் சுகமாகி மதுரைக்கு ஒரு தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் போனேன். நான் அவர் என்னோடு இருப்பதை நிரூபிப்பதற்காக நான் பெயர்லாம் சொல்கிறேன், கூப்பிடு என்று சொன்னார். கோமதி என்ற பெயரை சொல்லி கூப்பிட்டேன். உன் கணவன் பெயர் கிருஷ்ணன் என்று சொன்னேன். அதே போல் அந்த அம்மா வந்து நடுங்கி வந்து நின்னாங்க. ஓ, கர்த்தர் நம்மை கைவிடலை. என் அன்பிற்குரியவர்களே, நமது கையில் தான் இருக்கிறது, உங்கள் கையில் தான் இருக்கு. 5 தாளந்து 5 ஆக்கிறதும், 2 தாளந்து கூட 2 ஆக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. ஆஸ்க் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். நீங்கள் போதகர்கள் அல்ல, போதகர்களுக்கு அது கரெக்ட். நீங்கள் நற்செய்தியாளர்கள். நற்செய்தியாளர் என்ன செய்யணும்? ஏசாயா 52:7 சொல்லுகிறது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். யுவர் காட் இஸ் அலைவ். காமிக்கணும் நம்ம. அவர் காமிப்பார், ஆனால் காமிக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய். என்னுடைய வாழ்க்கை டெவலப் ஆனது இப்படி தான். இவ்வளோ பேர் எனக்காக ஜெபம் பண்ண, எத்தனையோ யார்கிட்ட போனாலும் முழங்கால் போட எனக்கு ஜெபம் பண்ணுங்க சார், இன்னும் அதிகமாக உதவி செய்யணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் பண்ணியிருக்கிற ஜெபம் அது அத்தனை ஜெபத்தையும் விட கோடிக்கணக்கான மேலானது. ஐ ஹவ் கிரைடு so much. நீங்கள் அப்படி செய்யுங்க. உண்மையுள்ள ஊழியக்காரன், உண்மையுள்ள ஊழியக்காரன் இதிலும் திருப்தி அடையவே மாட்டான். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நான் உண்மை போல இல்லை, இன்றைக்கும் ஜெபம் பண்ணுறேன். திருப்தியே இருக்கு. உண்மையான ஊழியக்காரன் திருப்தியே இருக்காது. அவன் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்க மாட்டான். தன்னை பற்றி பேசணும்னா பவுல் சொன்னார், நான் எதை பற்றி பேசுவேன்? என்னுடைய பலவீனங்களை பற்றி பேசுவேன். ஹல்லேலூயா. இந்த பலவீனங்களை பற்றியே நான் மேன்மை பாராட்டுவேன். அதுதான் உண்மையான ஊழியக்காரன். உண்மையான ஊழியக்காரனாய் நாம் இருப்போம்.